யோசிச்சேன், தமிழ் பாட்டை யாராவது தப்பா பண்ணா நம்ம ஒத்துக்கணுமா ஒத்துக்கூடாதான். ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம இன்னொருத்தரை வளர்த்து விட்டுருக்கோம்ல, அவர் தான் வந்து உதித் நாராயணன்ஜி. அவரு எந்த பாட்டு எடுத்தாலுமே ஒரு வித்தியாசமான, அவருக்கு வர்றது வார்த்தை இப்படிதான் வரும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தடவை வந்து ஒரு பாட்டை பாடி அது பிரச்சனை எங்க வந்துருச்சுன்னா, அவர் பாடின பாட்டுக்கு வைரமுத்து சாருக்கு வந்துருச்சு. இவர் பாடியிருக்காரு, ஹரிமா பொண்ணை காதலிக்கலாம் தப்பில்லை அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்ன சார் பெரியம்மா பொண்ணை காதலிக்கலாங்கிறாரு, தப்பில்லைங்கிறாங்க. பெரிய சர்ச்சையாகி உடனே வைரம் கேட்டா, வைரம் சார் நான் பெரியம்மா பொண்ணை காதலிக்கலாம் என்று எழுதவில்லை, பிரியமான பெண்ணை காதலிக்கலாம் என்று எழுதியிருந்தேன். ஏன்னா இவர் பாடும்போது அதை பெரியம்மா பொண்ணை காதலிக்கலாம் அப்படின்றார். ஏன்னா அவருடைய வார்த்தை உச்சரிப்பு அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, முத்துன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு நாங்கெல்லாம் ரகுமான் சார் மியூசிக், ரஜினி சார் அப்படின்னு பயங்கரமான காம்பினேஷன். நாங்க என்ன மாதிரி பாட்டு இருக்க போதுன்னு யோசிச்சோம். முதல் பாட்டு எஸ்பி பாடிந்தார், சூப்பர். ரெண்டாவது பாட்டு ஒன்று போட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரே சாக்கு. கொல்வேல் இல்லை, நாங்க யோசிக்கிறோம் ஒருவேளை இந்த பாட்டு சரத்பாபுக்கா இருக்குமோ. கொல்வேல் இல்லை மட்டும் என் தலைவனுக்கு வாய்ஸ் வரவே வராது, எப்படி இருக்கும் அது? நடுவுல தாங்க கண்டுபிடிச்சேன், என்ன கச்சே நம்ம கச்சே நல்ல. ஐயோ இது ரஜினி சாருக்கு தான் அந்த பாட்டு. எனக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய வாய்ஸும் அப்படிதான் இருக்கும், அவருடைய உச்சரிப்பும் அப்படிதான் இருக்கும். அவரை கூப்பிட்டு யாராவது சொல்லிருக்கலாம் தமிழில் பாடுங்க. ஆனால் நம்ம அதையே அப்படியே என்ஜாய் பண்ண விட்டோம். அதனால இன்னைக்கு சிஸ்தியை நம்ம பண்ணுறது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.